வேதத்தில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய அக்கினி என் முதலை தொட்டு பரிசுத்தப்படுத்தட்டும். சுயமெனில் சாம்பலாய் மாறட்டும். தேவ ஆவியானவர் அடியனை மூடி மறைத்து நீர் பேசுவீராக. வல்லமையான வார்த்தை நாவிலே போடுங்க ஆண்டவர். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அடியனுடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மாறாத நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகி போகுமா? மலைகள் விலகும் என்று சொன்னால் மலையில் இருக்கிற சில ஆசீர்வாதத்தை, ஒரு நேர்ந்த ஆசீர்வாதத்தையும் சொல்லி நான் கடந்து போக போறேன். ரெண்டாவது, பர்வதத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகளில காட்டு மிருகங்களுக்கு என்ன உண்டாகுதான்? விளைச்சல் உண்டாகிருக்கிற இடம். நம்ம நினைக்கலாம், நம்ம ஆதி நாள்ல பரவாயில்ல நினைச்சிடல. இந்த வசனம் எல்லாம் ஆதி நாட்கள் எழுதப்பட்டது. இந்த நாள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நம்ம பிரயோஜனமா நினைச்சிருப்போம். ஏன் சொல்லு? அதெல்லாம் ஒடிச்சு இப்ப நம்மளாம் ஜல்லியை போட்டு பில்டிங் கட்டுறோம். அதனால அந்த மலையெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிருக்கேன். ஆனா அந்த மலைகள் எல்லாம் எதற்காக? சகலவித மிருகங்களுக்கும் மேய்ச்சல் உண்டாக்கத்தக்கதான, அதற்கேற்றதான பயிர் வகைகள், மிருகங்களுக்கு ஏற்றத்தக்கதான தங்கும் இடங்கள் எல்லாம் எங்க இருக்கிறதா? மலைகளிலே இருக்கிறது. இப்ப பூமியிலே தேவன் மனுஷனுக்கு வச்சிருக்கிறது போல மலைகளிலே மிருகத்துக்கு வச்சிருக்கிறார். அதனாலதான் மோசே கூட ஆடு காணாத போது எங்க போனா? மலையில தேடின்னு போனான். ஆண்டவரும் ஒரு வாமையை சொல்லுகிறார். 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த 99 ஆடுகளின் மலைகளிலே விட்டு ஒரு ஆடு தேர்ந்து போனான். ஏன்? மலையெல்லாம் மலைக்குள்ளே தான் இருக்கு. வனாந்தரத்துல விட்டு எங்கன்னா மேய்ஞ்சிட்டு போயிடும். அது மாத்திரம் இல்ல, மலைகளில் அதுக்கு தேவையான ஆகார மேய்ச்சல் இருக்கிறது என்று சொல்லி அதை அந்த மலைகளிலே விட்டுட்டு போனான்னு பார்க்கணும். அப்போ மலை என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற முக்கியமான பொருள் எல்லாம் எங்கிருந்து வருது? மலையிலிருந்து தான் வருது இல்ல? அந்த பொருளெல்லாம் காசு இல்ல. மிளகு, டீ, ஏலக்காய் இதெல்லாம் போன்றதெல்லாம் மலைப்பகுதியிலே விளைவிக்கக்கூடியது. அதனாலதான் அதை குறித்து யோவேல் இன்னும் அதிகமா சொல்றாரு. வாசிங்க. இல்ல, யோவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவேலா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மலைகள் எப்படியா ஓடுமா? பாலாய் ஓடும். போதும் போதும். இங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்துக்கு கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
தான் நமக்கெல்லாம் பாலே கிடைக்க மாட்டேங்குது. வர பாலைன்னா என்ன பாலுன்னே தெரியல. ஆனா நம்ம அதெல்லாம் பால் நினைச்சு சாப்பிட்டு அந்த நாள்ல பால் தேன் இதெல்லாம் தான் ஆகாரமா இருக்கும். இன்னைக்கு ஆகாரங்கள்லாம் வித்தியாசமா மாறுச்சு. அப்போ இங்கே மிருகங்களுக்கு மனிதனுக்கு மாத்திரமல்ல மிருகங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? மலைகளிலே இருக்கிறது. அந்த மலை எப்படிப்பட்டதா இருக்கு? பால் வழிந்து ஓடுகிறது. பொதுவா அந்த மலை இருக்கிற தேசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நம்ம குற்றாலம் பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி எப்பொழுதும் தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். மழை வந்தெல்லாம் அந்த தேங்கி நின்று அந்த மலையெல்லாம் என்ன பண்ணும்? மலை வட்டியாய் வந்துட்டே இருக்கும். தண்ணீர் வற்றாதபடிக்கு வழிஞ்சிட்டே இருக்கும். அப்போ வற்றாத ஒரு நிலம் நமக்கு இருக்கு சொன்ன மலைப்பகுதியில் வாழ்கிறவர்களெல்லாம் அதனால நிறைய பேர் அங்க படியேற்பாடுல கூட பாத்தீங்கன்னா தான் கோத்திரத்தா சில கோத்திரத்தை எனக்கு மலை தேசத்தை எங்களுக்கு காலை கோத்திரம் கேட்குது, எனக்கு மலை தேசத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் குடியிருப்பதற்கு. அப்போ மலை தேசம் என்பது செழிப்பான ஒரு தேசம் மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட தேசமா இருக்கு? ஒரு பாதுகாப்பான தேசமா இருக்கிறது. அதான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றாரு, கல் மேல் கட்டின வீடு. அப்போ அந்த வீட்டு மலை மேல் கட்டப்பட்டு இருக்க அந்த வீடெல்லாம் வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அழியாதபடிக்கு காக்கப்படுகிற ஒரு இடமா இருக்கு. அப்படிப்பட்ட செழிப்பான இடம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடம் சொல்றாரு. அது என்ன பண்ணாதான் விலகினாலும். எப்படி விலகும்? வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1:6 வாசி. நாகும் 1:6. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். இங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இருக்கிற அந்த கண்மலை கூட என்ன பண்ண ஆண்டவர் நினைச்சாருன்னா பேர்த்து தள்ளிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் பேர்த்து தள்ளுறாரோ இல்லையா, அரசியல்வாதிகள் நல்லா பேர்த்து தள்ளிக்கிட்டா இருக்கிறார். மலைகள இன்னைக்கு இல்லாத போயிடுச்சு. திரிசூலத்துல பக்கத்துல நம்ம நண்பர் கூடி இருக்கிறார். மலை ஓரமா தான் ஒரு வீடு வாங்கி அந்த இடத்த பார்த்தா கேட்ட எவ்வளவு ஆளுன்னு சொன்ன பக்கத்துல இருக்கிற மலையை காட்டார். அந்த மலை எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு இந்த இடம் மலையா இருந்துச்சு, அந்த ஹைட்டுக்கு இப்போ பள்ளமா ஆயிடுச்சு. மலையை ஒடிச்சு மாத்திரம் இல்ல, ஒடிச்சு 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 வச்சு மலை எவ்வளவு அளவுக்கு அவ்வளவு அளவுக்கு ஆழத்திலும் போயிடுச்சு. இப்போ அந்த இடம் நல்ல தண்ணி நிரம்பி எப்போதும் தண்ணி இருக்கு. இங்க சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற அந்த மலைப்பகுதிகள் என்ன பண்ணுமா, ஒரு நாள் இல்லாம கூட பெயர்க்கப்பட்டு போகலாம். இன்னொரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எல்லா மலைகளும் கூட தாழ்ந்து போயிடும். இங்க சொல்றாரு, எல்லா மலைகளும் பேர்க்கப்படும், எல்லா மலைகளும் இல்லாதபடிக்கு தாழ்ந்து போகும். இன்றைக்கு நான் சொன்னது போல திருச்சூலத்துல அது ஒடிச்சு நொறுக்கி அப்படியே உள்ள போயிடுச்சு. அந்த மலை இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு? பள்ளம் ஆயிடுச்சு. இப்ப குட்டைய ஆறு போல இருக்குது. அந்த தாழ்ந்து போகலாம். அது மாத்திரமல்ல, கடைசியா நாட்டில் நடக்க போகிற சம்பவத்தையும் கர்த்தர் சொல்கிற. வாசிங்க, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
தீவுகள் எல்லாம் எப்படி போயிடுச்சு, அந்த இடத்தை விட்டு அகன்று போயிடுச்சு. இருக்கிற இடமே தெரியாம வேற இடத்துக்கு போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் நடக்காதது என்று. ஆசீர்வாதமாயிருந்த அந்த மலைகள் அகற்றப்படலாம், நொறுக்கப்படலாம், இருக்கிற இடம் தெரியாமல் போகலாம். ஆசீர்வாதமே இல்லாதது போல அந்த மலை காணப்படலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, மலைகள் ஆசீர்வாதம் இல்லாத போகலாம். போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருந்த மலை தேசங்கள் ஒரு நாளே நொறுக்கப்பட்டு இடம் தெரியாமல் அகன்று போய்விடலாம். அது இருக்கிற இடங்கள் தெரியாமல் போய்விடலாம். இது எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனாலும் கூட சரி, மலை இருக்கிற இடங்கள் தெரியாமல் போனாலும் சரி, ஆனா நான் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை ஒரு நாள் விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவளை, ஆண்டவர் சில காரியத்தை ஒவ்வொன்றுக்கும் உதாரணப்படுத்தி சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் தெரியும் நமக்கு என்ன கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மலைகள் ஒன்றுமே இல்லாமல் நொறுங்கி போகுது. அந்த ஆசீர்வாதம் எங்க போச்சுன்னு கூட தெரியாம போலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற கிருபை ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், மகிமையின் ஆசீர்வாதம், அது நம்மை ஒரு நாள் விலகாததான் இருக்கிறது. மலைகள் எல்லாம் விலகி போகலாம், அதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகலாம். ஆனா ஆண்டவர் வச்ச கிருபையும் ஒரு நாளும் மாறாது. கடைசி நாள்ல வெளிப்படுத்த சொல்ல பாரு, மலையெல்லாம் கூட அகன்று போயிடும், என் கிருபை இருக்கும். இந்த பூமியெல்லாம் மாற்றப்பட்டாலும் அந்த கிருபை தேவன் ஆளுகிற 1000 வருஷ அரசாட்சியிலே நம்ம எல்லாம் அமர செய்யக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இரக்கம், அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அந்த கிருபைக்கு அளவே கிடையாது, அந்த கிருபைக்கு முடிவே கிடையாது. அந்த கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. என்ன சொல்றாரு, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தார். இந்த பர்வதங்கள் என்ன? மலைகள் ஓகே, பர்வதம்னா பர்வதம்னா அதான் பர்வதம். சில இடங்களில் தமிழ் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் இருக்கிறது. தமிழ் பர்வதத்துக்கும் மலைதான், பர்வதத்துக்கும் மலை. அப்போ மலைகள் பர்வதம் ஏன் பிரிச்சு சொல்ற? தெரியலையா? சரி, சில வசனங்களை நாம் வாசிப்போம். வாசித்த பிறகு உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்களை நான் சொல்றேன். பர்வதத்துக்கும் மலைக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப நம்ம சொன்னல, ஏற்கனவே சொன்னது போல, மலைகள் என்பதுல பாறைகள் நிறைந்த இடம் தான் மலை. இது ஒரு இடத்துல குன்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குன்றுகள் சிறு மலைகளை தான் குறிக்கிறது. இப்ப குன்றுன்னா நம்ம சொல்லலாம் செங்குன்றம் அப்படின்னும். அந்த செங்குன்றம் என்னது? அது பாறை கிடையாது, மண்ணினால் குவிக்கப்பட்டு இருக்கிற இடம். அதை நம்ம எல்லாம் நிறைய இடத்துல மாறிக்கிறோம். அப்போ இந்த குன்றுகள் என்று சொன்னால் மண்ணும் கல்லும் மிக்சிங்கா இருக்கிற இடம் தான். அங்கதான் என்ன பண்ண முடியுமா, தீயனை போடுறாங்கல்ல, பாறையில விதைக்க முடியுமா? விதைக்க முடியாது. நிறைய தானிய செடிகள் எல்லாம், ஸ்பைசி எல்லாம் நிறைய இடம்லாம் என்ன பண்ண, மலையில தான் விதைக்கிறாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் பேர் என்னது? பர்வதம். மலை என்பது பாறைகள் நிறைந்த இடம், பர்வதம் என்பது மண்ணுகள் நிறைந்த ஒரு மலை, அதுவும் ஒரு மலை தான். அதான் அதை குன்றுகள் என்று வேதத்திலே இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் இங்கே விதைதானே விதைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது.
இங்கே அநேகர் மக்கள் வாழக்கூடிய இடமாகவும் காணப்படுகிறது. இங்கதான் நிறைய மரம் செடி கொடிகளெல்லாம் நம்ம நல்ல இந்த ஊட்டி சைட்ல சில பகுதியெல்லாம் போகும்போது என்ன பண்ண நல்ல மரம்லாம் வளர்ந்துருக்கு. அங்கதான் டீ எஸ்டேட்லாம் இருக்கு. சில மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாதைகள் எல்லாம் இருக்க, ஏதோ ஒரு படி மாதிரி வச்சிருப்பான், ஒரு கல்லுங்கெல்லாம் சொறி வச்சிருப்பான். அங்க மேல ஏதாவது ஒரு கூடாரமோ ஏதோ ஒரு கோயிலை கட்டி கடவுள்னு சொல்லி வணங்கிட்டு இருப்பான். அதற்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கா? பாரி மண்ணு மிக்ஸ் ஆயிருக்கிற இடம் தான் இது பர்வதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த பர்வதம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை வாசிப்போம். அதுலயே சொல்றாரு, வாசிங்க சங்கீதம் 104:18 வாசிங்க. இங்க முதல்ல இருந்து வாசிமா. உயர்ந்த பர்வதம் அப்படி சொல்ல பாருங்க. உயர்ந்தனால என்ன குறிக்குது? மலையை குறிக்கிறது. இந்த உயர்ந்த பர்வதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வரையாடுகளுக்கும் குழி முசலுக்கெல்லாம் அது என்ன பண்ணது? அடைக்கலமா இருக்கிறது. இங்க பாருங்க, வரையாடுகள் அதாவது மாடு ஆடு எல்லாம் வளர்க்கக்கூடிய இடங்களும், குழி முசலெல்லாம் நல்ல குழி முசல்லாம் பண்ண முடியாது. பாறையினெல்லாம் தோண்டி தேடி இதெல்லாம் ஈஸியா நோண்டி அழகா உள்ள போயிடும். இந்த பாறைக்கும் இதற்கும் இல்ல வித்தியாசம். இந்த பாறை என்கிற மலையில் என்ன பண்ண குகைகள் இருக்கும். அநேக மக்கள் குடி வாழ்வாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த நம்ம ராஜாக்கள் புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது தெரியும், குகைகளை போய் ஒளிந்து கொண்டார்கள். இது பாறை. இப்ப நம்ம மகாபலிபுரத்துல கூட இருக்குமா, சின்ன கல்லு பெரிய கல்ல தாயின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அது சாய்க்க முடியாது. அப்படிப்பட்ட அமைப்புல இருக்கும், குகையா இருக்கும். அங்க போய் உள்ள தங்கலாம். எப்பொழுதும் அது சரியாது, அது உறுதியா இருக்கக்கூடியதா இருக்குது. இங்கே பர்வதங்கள் சொல்ல, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கு, இங்கே மிருகங்கள் குழி முசல்லாம் தங்குவதற்கு, அடைக்கலம் புகுவதற்கு ஒரு இடமா இருக்கிறது. அப்போ தேவன் அவைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார். இன்னும் நிறைய இடத்துல வாசிக்கும் போது கழுகும் கூட அந்த மலையில போய் தான் தன் கழுகுல சிறகுலாம் விரித்து மீண்டுமா எழுப்பி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே முதலாவது பார்க்கிறோம், அது ஒரு அடைக்கல நிறைந்த ஒரு மலை தேசமாய் காணப்படுகிறது. இரண்டாவது வாசிப்போம் யோபேல் 3:18. மீண்டும் வாசிங்க. யோபேல் 3:18. அங்கே பாரு, பர்வதத்துல என்ன கிடைக்குது? திராட்சை ரசம் பொழியும். இங்க பார்வன் ஒரு தொங்கு தோட்டத்தை உண்டாக்கணும் இல்லையா? தொங்கு தோட்டம் அந்த மலைப்பகுதிக்கு, அந்த உயர்வான இடத்துக்கு எப்படி தண்ணீர் கொண்டு போனான்னு தெரியலன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்துல கண்டுபிடிக்க முடியாது ஒரு புதுமையா இருக்கு. அப்போ இந்த திராட்சரசம் விளையக்கூடிய ஒரு இடம். திராட்சரசம் எதை குறிக்க? நிறைய காரியத்தை சொல்லிட்டே போலாம். திராட்சரசத்தை குறித்து வயிற்று புண்ணுக்காக கொஞ்சம் திராட்சரசமும் இல்லைன்னு சார், தான் பலவீனப்படும் போது அந்த திராட்சரசத்தை குடிக்கும் அது பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் பருக போறது திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த திராட்சரசம் அநேகருடைய காயங்களை கட்டும் போது அந்த காயத்தை சுகமாக்கக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த திராட்சரசம் செழிப்பான ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பர்வதம் எப்படிப்பட்டதா இருக்குது? மிருகங்களுக்கும் வரையாடுகளுக்கும் அடைக்கலம் மாத்திரமல்ல, திராட்சரசம் ஒழிந்தோடுகிறதான ஒரு பர்வதமாய் காணப்படுகிறது. இந்த குண்டுகள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்க வாசிப்போம் சங்கீதம் 133 3வது வசனத்தை வாசிங்க. இங்க அங்க பாருங்க, அந்த பர்வதத்துல என்ன இருக்குது? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனை கொடுக்கிற அந்த பாதுகாப்பு நிறைந்த இடம், உயிருக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அநேக
இதெல்லாம் கூட நம்ம நிறைய ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கமா தான் தெரியும். தாவீது கூட என்ன பண்ணானா, மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஜீவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஸ்தலமாய் காணப்பட்ட அங்கே இருக்கிற போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறவராக. அப்போ இந்த பர்வதமானது எப்படிப்பட்டதா இருக்குது? நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய ஜீவனை காக்கக்கூடிய திராட்சரசம் வழிந்து ஓடுகிறதா இருக்கிறது. அந்த திராட்சரசம் நாம் புசிப்பதனால் நமக்கு ஜீவன் மாத்திரமல்ல, தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை இங்க வைத்தபடினாலே அது நிமித்தமாக நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் இந்த பர்வதம். இந்த குன்றுகள் இப்படிப்பட்ட குன்றுகளிலே ஆசீர்வாதம் நிறைந்து ஜீவன் காக்கப்படக்கூடியதான ஒரு காலம் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கக்கூடியதா இருக்கிறது. அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு கிடைக்காம போனாலும் சரி, ஆண்டவர் சரி, என் கிருபை ஒண்ணு விட்டு விலகாது. இப்படிப்பட்ட செழிப்பான நகரமாகிய இந்த பர்வதமாகிய குன்றுகள் விளைச்சலை தரக்கூடிய அந்த மலைகள், உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த மலைகள் பெயர்ந்து போலாம். கிருபை ஒரு நாளும் ஒண்ணு விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா, தரமத்தமா சொல்லுமா. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ கிருபை அதனால நம்மோடு கூட இருக்கிறதா. அப்படிப்பட்ட பர்வதங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 97:5 வாசிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எப்படி பர்வதம் எப்படி போயிச்சான்? மெழுகு போல உருகி போயிடுச்சு. மெழுகு எப்படி இருக்கும்? கொளுத்தினவன பிரகாசமா இருக்கும். இந்த பர்வதெல்லாம் அப்படிதான் வெளிச்சமா பிரகாசமா ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா அது என்னாச்சு? அந்த ஆசீர்வாதம் எரிஞ்சு 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 மெழுகு போல உருகி ஒன்றுமில்ல. இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னு சொன்னா கேரளா தேசத்துல பார்க்கலாம். தேனி என்று சொல்லுகிற இடங்கள், இந்த மலை வாழ்கிற இடங்கள்லாம் பார்த்தா இன்னைக்கு மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மலை மேலதான் குடியிருந்தாங்க. அதெல்லாம் மலைதான். ஆனா அந்த மலையில என்ன ஆயிடுச்சுப்பா? அப்படி நல்ல ஆசீர்வாதமா உயர்ந்த இடத்துல இருக்கிற நல்லா அவங்கள என்ன பண்ணாங்க? நல்ல மெழுகுலாம் விதைச்சு பட்டணங்களுக்கு அனுப்பிச்சு நல்ல பணங்களை சம்பாதிச்சு நல்ல உயர்வு அடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட பர்வதம் இப்ப என்ன ஆயிடுச்சு? மழை நேரத்துல அப்படியே உருகி சரிஞ்சு போச்சு. ஜீவனை கொடுத்தது, ஆசீர்வாதத்தை கொடுத்தது, இப்ப எப்படி ஆச்சு? அழிஞ்சு சரிஞ்சு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த பர்வதங்கள் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருந்தது. நம்முடைய ஜீவன் பிழைக்கத்தக்கதான நன்மைகளை விளைய செய்தது. ஆனால் ஒரு நாளிலே அது பிரகாசமாய் மெழுகை போல எரிந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் தங்காதபடிக்கு அது உருகி சரிந்து அதில் இருக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதுல குடியிருந்த மக்கள் அநேகர் மண்ணுக்குள்ளாய் புதைந்து அநேகர் மரித்து போனதை கடந்த ஆண்டிலே நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். கேரளாவில் அநேக மலைகள் சரிந்து போனது, அநேக மக்கள் மரித்து போனார்கள். அவளெல்லாம் யார்? உயர்ந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள், செழிப்பான இடத்திலே வாழ்ந்தவர்கள், ஆசீர்வாதம் நிறைந்திருந்தவர்கள். நாங்கள்
வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அந்த செழிப்பெல்லாம் உருகி கரைந்து போயிடுச்சு. பிரகாசமாயிருந்த வெளிச்சமாயிருந்த அந்த மெழுகு உருகி போனாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மெழுக போல உருகி போனாலும் சரி, அந்த ஆசீர்வாதமா இருந்த மெழுகு போல உருகிடுச்சு. எல்லாம் போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அது மாத்திரமல்ல, வாசிப்போம் நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் என்ன போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் முன்னாடி சொன்னது போல மழை பெஞ்சவன என்ன ஆயிடுச்சு, அந்த பர்வதெல்லாம் அந்த குன்றுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சு வழிஞ்சு ஓடுது. மழையோடு வெள்ளத்தோடு கூடுவா கரைந்து 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 கட்டப்பட்டிருந்த வீடுகள் சரிந்து, விதைக்கப்பட்டிருந்த தானியங்கள் சரிந்து, ஒன்றுமில்லாமல் போய்விட்டு எல்லாம் கரைஞ்சு போச்சு. பிரியமானவர், ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு பர்வதத்தை போல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், அநேகர் உயர்வை காணலாம். அதெல்லாம் ஒரு நாள் போக போதுமா? ஆனா என்னுமே உன்னை விட்டு விலகாதது என் கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த கிருபை தான் உன்னை தேவ ராஜ்யத்தை ஆளும்படியாய் செய்யும். அந்த கிருபை தான் இந்நாள் வரைக்கும் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது, வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய வருகை மாத்திரம் அது காக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கிருபை உன்னை ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே விலகாது. உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு யோசித்து பாருங்க. பர்வதத்தை போல உயர்ந்திருக்கிறவன் ஒரு நாளை கரைஞ்சு போயிடுவான். உன் மேல மனது இருக்கிற நீ ஒன்றும் இல்லாத நினைக்கிறே, ஆனா என் கிருபை கிருபாரு இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் முடிவிலும் கூட தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை காண்பாய். ஹல்லேலூயா. உலகமும் இந்த பூமி எல்லாம் ஒரு நாளை அழிந்து போய்விடும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்கப்படும். ஆனால் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் விலகாது. அந்த கிருபை நம்மை நடத்துகிறதா, நம்மை பாதுகாக்கிறதா, தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. மற்றவருடைய உயர்வை கண்டு, மற்றவருடைய ஆசீர்வாதத்தை கண்டு மலை போல இருந்தாலும் சரி, பர்வதத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களா இருந்தாலும் சரி, அதை பார்த்து வியப்படையாது. எல்லாம் ஒரு நாள் இல்லாம போக போகுது. என் கிருபையோ கூடவே, அந்த கிருபை தான் நான் வரும்போது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த கிருபை தான் மீண்டும் இந்த பூமியில வந்து 1000 வருஷம் அரசாளும்படியாய், உன்னை அதிகாரியாய், ஆசாரியாய், லேவியனாக, நியாயத்திற்கிற நியாயாதிபதியாய் உன்னை உட்கார வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். மனது இருக்கிற கர்த்தர் சொல்கிறார், அந்த கிருபை எனக்கு போதாண்டவர். உலகத்துல எந்த உயர்வும் தேவை, இந்த ஆசீர்வாதம் அதன் காலங்களில் அதன் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து வருகிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது, நாளை தினம் தனக்குறிகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால நமக்கு என்ன தேவை என்பது, நமக்கு என்ன கொடுக்கணும் என்பது, நாளை தினம் நம்மை குறித்து கவலைப்படணும். நாளை தினத்தை குறித்து நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் கிருபை என்னை விட்டு விலகாது இருக்கிறது. அந்த கிருபையினால என் வாழ்க்கையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. அந்த கிருபையினால என் வாழ்க்கையில அநேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அந்த பர்வதங்கள் கரைந்து போனாலும் சரி, மெழுகு போல உருகி போனாலும் சரி. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் சில வெளிப்படுத்தல 16ஆம் அதிகாரம்
சொல்றாரு, இந்த உலகத்துல எதெல்லாம் நீ ஆசீர்வாதமா நினைக்கிறியோ அதெல்லாம் கூட காணாம போயிடும். அந்த பருவதெல்லாம் கூட காணாம போயிடும். ஆபிரகாம் லோத்தை மலை மேல கொண்டு போயிட்டு, நீ வடதிசை போனா நான் தென் திசை போகிறேன், நீ மேற்கு போனா நான் கிழக்கே போகிறேன் என்று சொல்லி பார்த்தான். அவன் ஒரு பக்கம் அப்படியே சாய்ந்து பார்த்தான். ஒரு பக்கம் பார்க்கும்போது பச்சை பசேல் இருந்துச்சு. அவைகள் சியோன், அதாவது ஏதேனை போல செழிப்பாகும் காணப்பட அந்த பர்வதம் சியோனை போல செழிப்பா இருந்ததுன்னு சொல்லி லோத்து இந்த செழிப்பான பர்வதத்தை நோக்கி ஓடினான். அவனுக்கு கிடைத்தது என்ன? அவனிடத்தில் உள்ளதை இழந்து தன் ஜீவன் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்தான். அவன் சந்ததி சாபத்துக்குரிய சந்ததியாய் மாறினது. செழிப்பாய் காணப்படுகிறவர்கள், ஆசீர்வாதமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில அநேக இழப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியதா இருக்கிறது. ஆசீர்வாதத்தை இழக்க போகிறையா? தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்ள போகிறாய். இங்கே காணப்படாம போயிடுச்சு, பர்வதம் காணப்படாம போயிடுச்சு. மேல இருந்து பார்க்கும்போது அந்த பர்வதம் எப்படியா இருந்துச்சு? செழிப்பா இருந்துச்சு. அதை நோக்கி போன உடனே அங்க என்ன இருந்தது? பாவம் நிறைந்த ஒரு தேசமாய் காணப்பட்டது. தேவ ஆசீர்வாதத்தை இழக்கத்தக்கதான ஒரு தேசமாய் காணப்பட்டது. நம்ம எதை நம்பி ஓடிக்கொண்டு, நம்ம எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எல்லாமே காணப்படாமல் கர்த்தர் சொல்கிறார், கரைந்து போனாலும் சரி, மெழுகு போல உருகி போனாலும் சரி, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பர்வதம் காணப்படாமலே போனாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல சத்தமா தட்டி, ஆண்டவரே இந்த பர்வதங்கள் எல்லாம் உருகி போனாலும் சரி ஆண்டவரே, கரைந்து போனாலும் சரி ஆண்டவரே, உன் கிருபை விலகாது என்று சொன்னீரே. அந்த கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை எனக்கு போதும். அந்த கிருபையினாலே தான் பக்தன் பாடுறேன், கிருபையால என் வாழ்க்கை போகுது. அப்ப கிருபையினாலதான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. கிருபை இல்லைன்னு சொன்னா நாம ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அநேக பவுலை எதிர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்? பவுல் தான் அந்த கிருபையின் உபதேசத்தை பூமிக்கு கொண்டு வந்தார். ஆகினால அதிகமா இஸ்லாமியரு பிடிக்காதது யான்னு சொன்னா இயேசு கூட கிடையாது, பவுலை தான் பிடிக்குது. எத்தனை பேர் அந்த இஸ்லாமியர் அந்த கேள்வி பதிலாம் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. இயேசு நாங்க இல்லைன்னு சொல்ல, அவர் ஒரு நபி, அவர் ஒரு நபி, அதாவது அவர் ஒரு இறை தூதர். ஆனால் அந்த பவுல் இருக்கிறார் பாரு, அவர் தான் அந்த இறை தூதரை கடவுளை மாத்திட்டாரு அப்படின்னு யாரு? பவுல் மேலதான் குறிக்கோளா இருக்கிறாங்க. பவுல் இல்லைன்னு சொன்னா அவர் எப்படியா இருந்திருப்பாரு? இறை தூதரை தான் இருந்திருப்பாரு, அல்லாஹ் தான் கடவுளா இருந்திருப்பாரு. அந்த அல்லான்னு சொல்லிட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் தாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அது தெரியாம அவங்க பின்பற்றாங்க. அவர் அனுப்பின குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதைதான் பவுல் பறைசாற்றினான். அந்த கிருபையின் உபதேசத்துக்குள்ளே கொண்டு வந்தான். பிதாவை ஒரு கூட்டத்தார் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். அவருக்கு மாத்திரம்தான் கடவுள் என்று இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கும் கடவுள் அவர்தான் என்பதை காண்பித்து போனார்.
அந்த கடவுளிடத்தை கொண்டு போவதற்கு வழியை தன் சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். அந்த கிருபையினாலே தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் ஆண்டவராய் கிறிஸ்து நம்மை கொண்டு போக வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவரை கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே, அவர் கிருபையின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே, அவர் கிருபையின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே அவர் சந்திக்க நாம் புறப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த கிருபை ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது. அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது என்று மீண்டும் அந்த வசனத்தை ஏசாயா 54:10 வாசிங்க. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், இரண்டாவது சொல்றார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர். அவ பாரு, என் கிருபை விலகாது என்பதை என்ன பண்ண கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறார்? சமாதான உடன்படிக்கை பண்ணினார். இந்த சமாதான உடன்படிக்கை பண்ணலன்னு சொன்னா பவுல் சொல்றாரு, அந்த கிருபையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக முடியும். அது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பக்கும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் மொத்தமா சொல்லுமா? இந்த சைடுல சத்தமே வரலையே. ஆண்கள் பக்கம் தூங்கிட்டீங்களா? நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சமாதான ஆக்கினை என்னது? சிலுவையின் மரணம். அந்த சிலுவையின் மரணத்தினாலே நமக்கு சமாதான ஆக்கினை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தை சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாதப்பா. அல்லேலூயா. அந்த கிருபை எங்க? சிலுவையிலே கிடைத்த சமாதான பலி. அந்த சமாதான பலி நிமித்தமாய் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. மனதிருக்கிற கர்த்தரை ஆக்சுவலா நாம தாங்க அவர் மேல மனது இருக்கணும். அவர் நம்மேல் பட்ட காயங்கள், நமக்காய் பட்ட அடிகள், நமக்காய் சிந்தின ரத்தத்தை நினைச்சு நாம தான் மனது இருக்கணும். ஆனா நம்மேல் அவர் மனதுருகி, நாம் செய்த அக்கிரமங்களுக்கு மீறுதலுக்காக அவர் மனதுருகி தம் சொந்த சரீரத்தை சிலுவையிலே கிருபாந்தர பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கிருபாந்தர பலியின் நிமித்தமாக அந்த கிருபையை நமக்கு வைத்து போயிருக்கு. சமாதான உடன்படிக்கை கர்த்தர் எப்படி எழுதுறாரு? நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவரை ஏத்துக்கிட்டாரு, நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த வந்த உடனே சீசல் குடியிருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு உள்ள நுழைகிறார். நுழைஞ்ச என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் சொல்லுகிற காரியமே உங்களுக்கு சமாதானம். நான் மரித்து போயிட்டேன், நான் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க சமாதானமா இருங்கய்யா, துக்கப்படாதீங்கய்யா. நான் மரிக்கலன்னு சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாதுயா. நான் ரத்த சிந்தனை சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சாட்சியை நீங்க உலகமெங்கிலும் சொல்லி என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பி வைத்தார். சமாதான உடன்படிக்கை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தினார். முதலாவது அந்த ஆக்கினை கர்த்தர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக வாசிப்போம். சங்கீதம் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு இருந்தார்கள், என் போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோட மீட்டுக் கொண்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லமா? சத்தமா சொல்லமா? நம்முடைய வாழ்க்கையில பிசாசோட அநேக போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்தில் அதிபதியாகிய பிசாசோட எதிர்ப்புகள் நமக்கு உண்டு. நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவன் அநேகர் உண்டு.
அந்த போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் நம்முடைய சமாதானத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை பண்ணவர். அந்த சமாதானத்தை நம்முடைய ஆக்கினையின் நிமித்தமாய் நமக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணார். அந்த சமாதானம் நமக்கு என்ன கொடுக்கிறது? மீட்பை கொடுக்கிற சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த உலகத்துல ஒருவராலும் கொடுக்க முடியாது. அநேக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்று சொல்வார்கள், ஆனால் சமாதானமா இருக்க முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த சந்தோஷம் சமாதான வார்த்தை மைண்ட்ல போச்சுன்னு சொன்னா அளவில்லாத சந்தோஷமும் அளவில்லாத சமாதானோட வாழ்க்கையில நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம். ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் ஏமாற்றத்துக்குரியதா இருக்க. ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை வைத்து போனார். இந்த சமாதான உடன்படிக்கை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அந்த கிருபை பெரியது, அந்த இரக்கம் பெரியது. எதனாலே? நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலகாத காக்க முடியாது. நமக்காக உடன்படிக்கை பண்ணியது. எதனாலே? சிலுவை மரத்தினாலே, நம்முடைய ஆக்கினை தீர்ப்பினாலே நமக்கு சமாதான உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் ஜனமாகிய நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானத்தை கர்த்தர். வேதம் வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மனதிற்கு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அந்த கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதபடி ஒரு நாள் நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. கிருபைக்காய் நாம் இந்த கிருபைக்காய் நாம் வாசிப்போம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். ஆண்டவர் பூர்ண சமாதானத்தினாலே ஆசீர்வதிக்கிறவராய் மாத்திரமல்ல, பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏ நம்மள யாரை நம்பி இருக்கிறான்? ஆண்டவரை நம்பியிருக்கிறாமே. ஆண்டவரை நம்பினவங்களாம் ஒரு எல்லையில சொல்லாமா? இவ்வளவு பேர் தான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானம் உண்டு. பூர்ண சமாதானத்தோடு அவர் காக்கிறவராய் இருக்கிறார். நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் எல்லா இடங்களும் கர்த்தருடைய கரம் உன்னை நிழலாய் தொடர்கிறதா இருக்கிறது. அவர் கிருபை உன்னை விட்டு விலகாமல் தொடரக்கூடியதா இருக்கிறது. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகலன்னு சொன்னா வாழ்க்கையில எந்த விதமான ஏமாற்றங்களும் இருக்காது, எந்த விதமான இழப்பும் இருக்காது. ஆண்டவர் கொடுத்து அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து பற்றிக்கொள்ளும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து சகல நன்மையினால் கிருபையினால் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் காத்துக் கொள்வாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாவியானவரே நன்றி, 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 நன்றி. இந்த கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி. இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் காத்து மகிமையினால் இரக்கங்களினால் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி, 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 நன்றி.
இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. காலை வேளையில உம்முடைய அன்பின் கரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிருபையினால் இரக்கையினால் பரிசுத்தாவினாலும் ஆண்டவரை முடிப்பல் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே நீரே எல்லாவற்றும் எல்லாமாய் இருப்பீராக. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இருப்பதாக, பிரசன்னம் இருப்பதாக, இப்படி மகிமையான கரம் ஆண்டவரே எல்லார் மேல இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மலைகள் ஆண்டவரே செழிப்பான தேசமாயிருக்கிறது ஆண்டவரே. அவைகள் ஒரு நாளை விலகி போனாலும் சரி, நொறுங்கி போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவரே. ஆண்டவரே பர்வதங்கள் குன்றுகள் ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரு நாளே ஆண்டவரே நொறுங்கி போனாலும் அழிந்து போனாலும் ஆண்டவர் என்றென்றும் ஆண்டவரே இந்த கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கிறபடினாலே நன்றிடத்தோடு துதிக்கிறோம். கிருபைக்காக, உடைய அன்புக்காக, உடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. எங்கள் மேல் நீர் வைத்த சமாதான உடன்படிக்கைக்காய் நன்றி. எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சமாதானத்துக்குள்ளாய் தேவ கிருபை தான். இயேசு கிறிஸ்துவின்